தமிழ்நாட்டில் பாலி ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுமை குடில் விவசாயம் மலைப்பகுதிகள் மட்டும் இல்லாமல் தரைப்பகுதிகள்லையும் கடந்த 8 வருடங்களாக பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டு வந்தது. இப்பயும் செஞ்சிட்ருக்கோம். சாகுபடி முக்கியமாக செய்ததன் விளைவாகவும் கேப்சிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடைமிளகாய் மற்றும் பல்வேறு விதமான மலர் பயிர்கள் பண்ணி வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணதோட விளைவு தான் அதை பற்றின ஒரு பெரிய விழிப்புணர்வு தமிழ்நாடு விவசாயிகளுக்கு ஏற்பட்டு எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கி தோட்டக்கலை துறையின் மூலமாக அமைச்சு கொடுக்கப்பட்டு வருதுங்க. இதுவும் சிறப்பான திட்டம். நல்ல ஒரு தொடர்ந்த வருமானம் இருக்கணும். அது முறைப்படுத்தப்பட்ட வருமானமாக எல்லா காலகட்டத்திலையும் எல்லா மண்ணிலையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்படக்கூடிய தொழில்நுட்பம். இதனால் என்ன பெரிய நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன இடத்துல வருடத்தோட அனைத்து மாதங்களிலும் முழுமையான லாபம் கிடைக்கணும். அதுவும் முக்கியமாக எது சீசன் இல்லாத பட்டம் பருவம் இல்லாத நேரத்துலையும் நமக்கு எல்லா விதமான பயிர்களும் முறையான விளைச்சலை கொடுக்கணும். இதனால் அதிக தேவை உள்ள நேரத்தில் நம்ம ஒரு பொருளை கொடுக்கும்போது நமக்கு உற்பத்தி அதிகமாக கிடைக்கிறதோட விலை அதிகமாக கிடைச்சி விவசாயிகளுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டது அந்த பசுமை குடில் தொழில்நுட்பம். முக்கியமாக பார்த்திங்கன்னா காய்கறி பயிர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தக்காளி, வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், வெண்டிக்காய், பீன்ஸு, மிளகாய் இது எல்லாமே நம்மளுடைய பசுமை குடிலில் பண்ணலாம் காய்கறிகள். இது இல்லாமல் கேப்சிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடைமிளகாய், அதே மாதிரி வெள்ளரி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளரியும் சரி, நம்மளுடைய நாட்டு வகை வெள்ளரியும் சரி, 2 வகையான வெள்ளரி இதில் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் அதிகமான இலைதலைகள் உள்ள பயிர்கள், கொத்தமல்லி, முட்டைக்கோசு, கேரட்டு, ப்ரக்கோலி, லெட்யூஸ், ஸ்பின்னாச், அதே மாதிரி எல்லா விதமான கீரை வகைகள் இது எல்லாமே நம்மளுடைய இந்த பாலி ஹவுஸ் தொழில்நுட்பத்தில் வளர்க்கலாம். ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் வெள்ளரியில் பார்த்திங்கன்னா 9 லட்சம் ரூபாயும், ரோஜாவில் 12 லட்சம் ரூபாயும், தக்காளியில் 12லேருந்து 13 லட்சம், குடைமிளகாயில் 13லேருந்து 15 லட்சம், இஞ்சி மற்றும் மஞ்சள் உத்தேசமாக 13லேருந்து 16 லட்சம் ரூபாய், கொய்மலை சாகுபடியில் 40 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உள்ளே போட்டிருக்க சொட்டு நீர் பாசன அமைப்புகள். நம்மளுடைய தண்ணியோட தரத்தை நம்ம ஆய்வு பண்ணணுங்க. நம்ம ஒரு தரமான பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு இயற்கை விவசாயம் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நீண்ட தொடர்ந்து விவசாயம் பண்ணுறதுக்கு இயற்கை விவசாயம் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் அந்த பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தை நவீன முறையில் எப்படி பண்ணலாம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோழி முட்டையிலேருந்து எல்லாமே நவீன மெத்தடில் தான் வருது. பழைய காலத்தில் கோழி வீட்டில் வளர்க்குறது இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஃபேக்ட்ரியாக வச்சு கோழியை வளர்த்து முட்டை எடுத்து எப்படி அதிகமாக உற்பத்தி பண்ணலாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா மக்கள் தொகை அதிகமாகிறதுனால உற்பத்தியும் அதிகமாக தேவைப்படுது. அந்த மாதிரி இருக்கும்போது காய்கறி விலையை உற்பத்தி பண்ணுறதுக்கு நவீன மெத்தடில் வந்துட்டுருக்கான். ஃபாரின்லாம் வந்திருக்கு. நம்ம இந்தியாவிலேயும் அது இப்போ எல்லாமே இடத்துலையும் வந்துடுச்சு. தமிழ்நாட்டிலையும் நிறைய இடங்களில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இந்த வீடியோ தான் அது. இது பார்த்திங்கன்னா சின்ன இடமே ஒரு 2000 சதுர அடியிலேருந்தே இது பண்ண முடியும். 2000 சதுர அடியிலே ஒரு குடியில் அமைச்சு இதெல்லாம் பண்ணலாம். பட் 2000 சதுர அடி மட்டும் பண்ணி அது ஒரு ஆள் வச்சு மெனக்கெடுப்பெல்லாம் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 1/4 ஏக்கர் அது மாதிரி பண்ணிங்கன்னா அதை உங்களுக்கு விவசாயம் பண்ணி அதை உற்பத்தி பண்ணி நீங்கள் கொடுக்குறதுக்கும் ஒரு ஆள் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணி அதை பண்ணுறதுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சம்மந்தமானப்பட்ட வீடியோ தான் இப்போ உங்களுக்கு பின்னாடி கொடுக்குறோம். எப்படிலாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் இது தமிழ்நாட்டில் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இது மாதிரி பண்ணுறதுக்கான இடங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 2 hours ட்ராவல் பண்ணுற டைமில் ஜிஎஸ்டி ரோடு பக்கத்தில் நல்ல விளையக்கூடிய நிலங்களும் நீர் வசதிகள், தண்ணீர் வசதிகள் எந்த பிரச்சனையும் இல்லாத இடங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. இது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். அப்படி தேவைப்பட்டு இது மாதிரி ஒரு விவசாயம் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா
எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு இடம் தரோம், அதுக்கான வழிகள் எல்லாமே சொல்லித்தரோம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலரான ஒரு தொடர்ந்து வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது வந்து ஒரு விவசாயங்கிறது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட்டு. அதையும் நீங்கள் ஆர்வத்தோடு பண்ணலாம். அதுமாரி ஆர்வம் உள்ளவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கான சூட்டபிளான இடம் பிளேசஸ் சென்னைக்கு பக்கத்தில் எங்கள்கிட்ட இருக்குது. நன்றி. பொதுவாக ஓப்பன் லேண்டில் விவசாயம் பண்ணுறக்கும் இதில் விவசாயம் பண்ணுறக்கும் என்ன வித்தியாசம்? குடியில் அமைச்சு சும்மா அருமையாகவே பண்ணிகிட்டு இருக்கீங்க. வெள்ளரி போட்டிருப்பீங்க தெரியுது. இப்போ ஆமாம், இப்போ குக்கும்பர் போட்டிருக்கேன். ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ வருது, அடுத்தது எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கண்ணா. இன்னத்து ரேட்டு வந்து இப்போ வெள்ளரி 22லேருந்து 23 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. நமக்கு அல்டிமேட்டாக 60 டன்னுங்கும் போது உங்களுக்கு ஆவரேஜ் ஒரு மினிமம் ரேட்டுன்னு வச்சுக்கோமே, நம்ம 20 ரூபா கிடைக்குதுன்னு வைங்க. 60 டன்னுக்கு உங்களுக்கு என்னாச்சு அல்டிமேட்மா 12 lakhs. 12 lakhs நம்மளுக்கு ஒரு பேட்சில் கிடைக்குதுன்னு வைங்களேன். வருஷத்துக்கு 2 பேட்ச் போடலாம். குக்கும்பரே மறுபடியும் போனால் நான் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், 24 lakhs ஆகுது.